நமக்கு துரோகம் செஞ்ச என்டிஏ கூட்டணி வேணாம் அப்படின்னு நீங்கள் உட்பட ஓபிஎஸ் உள்ள பல்வேறு தொண்டர்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஓபிஎஸ் வந்து நாங்கள் இன்னும் பாஜக கூட்டணியில் தான் இருக்கோம் அப்படின்றாரு. என்டிஏ கூட்டணியில் நீங்கள் உள்ளே உட்கார்ந்துருந்துக்கிட்டு என்டிஏ தலைவரை வசைப்பாட முடியுமா? நேற்று வர நம்ம எல்லாத்துலேயும் இவர் நமக்கு துரோகம் பண்ணிட்டாரு, துரோகி, சசிகலாமாவுக்கு துரோகம், இவருக்கு துரோகம், இவர் இதை செஞ்சுட்டாருன்னு சொல்லிட்டோம். நாளைக்கு இவர் துரோகியே இல்லை நல்லவர்னு சொல்லி நான் ஓட்டு கேட்டு போக முடியுமா? என்டிஏல இருந்து வெளில வந்து என்ன என்டிஏல இருந்து வெளியே வந்து நிரூபிப்போம் சார். என்ன நிரூபி? சுயேட்சையா ஒரு பலாபலத்தை எடுத்து 35% ஓட்டு வாங்கினார்ல சார். எடப்பாடி பழனிசாமி தலைமை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதிமுக உள்விவகாரங்களை தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டாரு. தன்னை தேடி பாஜகவே நாளைக்கு எடப்பாடியை நம்ப முடியாம நம்மளை தேடி வருவாங்க. மோடி நல்லவருங்க, மோடியாக தான் நாங்கள் மோடிக்காக நாங்கள் ஒரு பலாபலத்தை தூக்கிட்டு போய் கூட ராமராவ் மோடி நல்லவர், அமித்ஷா கேட்டவர், எடப்பாடி கேட்டவரா? அதை நாங்கள் சொல்ல முடியாது சார். ஓபிஎஸ் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாதுன்றீங்களா? 100%. ஓபிஎஸ்ங்கிற ஒரு மூட்டெழுத்து இல்லாமல் இந்த அதிமுக ஆட்சியும் வராது, கட்சியை நடத்த முடியாது சார். ஓபிஎஸ் சிங்கப்பூர் போயிருக்காரு, விஜயும் 2 நாளாக சிங்கப்பூர் போக போறாரு. அங்கே கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்க போகுதுன்றாங்க. அப்படியே இருக்கலாம். ஓபிஎஸ் என்டிஏ விட்டு வெளியில் வந்தாலே இந்த அதிமுகவில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள், இந்த பிஜேபி வேண்டான்னு சொல்கிற தலைவர்கள் அவங்களே அண்ணன் பின்னாடி வர்றதுக்கு தயாராக இருக்காங்க. யார்? ஜெயக்குமார் சொல்கிறீங்க? யார் வேணாலும் இருக்கலாம். பாஜக சார்பில் மதுரையில் முருகர் மாநாடு போட்டிருக்காங்க. மதவாதத்தை தூண்டிவிடும் வரைன்னு திமுக விமர்சிக்குது. தமிழ்நாட்டில் ஒரு இந்து கலாச்சாரமாக இந்து மாநாடு நடந்தால் தவறா? கிறிஸ்தவர்கள் மாநாடு நடக்கு, இஸ்லாமியர்களோட மாநாடு நடக்கு, அப்போ அது தவறு இல்லையா? அவரோட தொல் திருமாவளவன் விபூதியை பூசிக்கிட்டு திரும்பி அழிச்சார். அவரோட இஷ்டம் தானே. இந்து சமுதாய இந்து மக்களுடைய உணர்வை வந்து புண்படுத்துகிற மாதிரி இருக்கு, அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கு. அது வந்து அது யாராக இருந்தாலும் ஏற்றுக்கிட முடியாது. பொன்னிந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது அதிமுக ஓபிஎஸ் அணியின் அமைப்பு செயலாளர் திரு நாஞ்சில் குரப்பன் அவர்கள். சார் வணக்கம். என்டிஏ கூட்டணி விட்டு நம்ம வெளில வரணும், நமக்கு துரோகம் செஞ்ச என்டிஏ கூட்டணி வேணாம் அப்படின்னு நீங்கள் உட்பட ஓபிஎஸ் உள்ள பல்வேறு தொண்டர்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஓபிஎஸ் வந்து நாங்கள் இன்னும் பாஜக கூட்டணியில் தான் இருக்கோம் அப்படின்றாரு. இதை நோக்கி போகுது. என்ன? பாஜக கூட்டணியில் இல்லைங்க, என்டிஏ கூட்டணி. அதாவது திருத்தம், அதாவது சின்ன வார்த்தை மாறினா கூட நீங்கள் பாஜக கூட்டணியில் இருக்கேன்னு சொல்லி எல்லாம் ஒன்று தான் சார். என்டிஏ கூட்டணியில் இருக்கார், என்டிஏ கூட்டணியில் இருக்கிறாரு. ஆனால் என்டிஏ கூட்டணிக்கு தலைவராக அமித்ஷா நியமித்த பிறகு, ஒருத்தரை நியமித்த பிறகு அந்த கூட்டணியில் இருக்கணுமாங்கிற பரிசீலனையில் இருக்கும். ஏன்னு கேட்டால் எங்களுடைய கொள்கையை வந்து புரட்சித் தலைவர் வகுத்த விதியை வச்சு அதிமுகவோட வரலாறு இருக்கும்போது அந்த விதியே மாற்றி குறுக்கு வழியில் பொதுச் செயலாளர் ஆனவரை போய் நாங்கள் ஏற்றுக்கிட முடியாது. அதனால் அந்த அதான் எங்களுடைய போராட்டம், சட்ட போராட்டங்கள் எல்லாமே நடக்கும். அந்த குறுக்கு வழியில் வராத தொண்டர்களை அனுசரிச்சு அமித்ஷா ஏற்றி விடுவார், அவருக்கு தேவைக்கு ஏற்றி விடுவார். நாளைக்கு இது பாலா போச்சுன்னா நாளைக்கு திமுகவோட போய் கூட கை கொடுப்பாரு. அமித்ஷா பல கட்சியை கை கொடுப்பாரு. அதுக்காக நமக்கு போக முடியாதுல்ல, நம்ம கொள்கை கோட்பாடை நம்ம விட்டு கொடுக்க முடியாதுல்ல. என்னுடைய தாய் தகப்பன்னு எனக்கு இப்படி தான் வழிகாட்டி கொடுத்துருந்தா அந்த தாய் தகப்பன் காட்டின வழியில் தான் நம்ம பிள்ளைகள் போகணுமே ஒழிய நான் இன்னொரு தாய் தகப்பன் காட்டின வழியில் போக முடியுமா? சொல்லுங்க பாப்போம். அது தப்பு இல்லை. எடப்பாடி பழனிசாமி தலைமை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதிமுக உள்விவகாரங்களை தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டாரு. ஆனால் வந்து ஓபிஎஸ் இன்னும் சொல்லிட்டு தானே இருக்காரு, என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கணும் ஓபிஎஸ் தானே சொல்றாரு. அதாவது தலையிட மாட்டோம்னு சொல்றது உண்மை. ஆனால் தலையிட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு தலையிட்டு தானே இருக்காங்க. ஓபிஎஸ்ஸை சேர்ப்போம், டிடிவியை சேர்ப்போம், என்டிஏ கூட்டணியில் அவரும் இருக்கிறார். என்டிஏ கூட்டணியோட தலைவர் சொல்றாரா? அமித்ஷா சொல்லலை. என்டிஏ கூட்டணி தலைவர் சொல்லியிருக்காரு. நயனார் ரவீந்திரன்லாம் தூர விடுங்க சார். என்டிஏ கூட்டணியோட தலைவர் ஓபிஎஸ் நானும் ஒன்று தாங்க, நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம். அது என்ன கேள்வின்னு என்னைக்காவது பேட்டியில் கொடுத்துருக்காரா? யாரை சொல்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரா என்டிஏ கூட்டணியோட தலைவர் இது வரைக்கும் வாய்ப்பு? அவர் தானே தலைவர்னு அமித்ஷா அறிவிச்சிருக்காரு. அப்படி தானே தமிழ்நாட்டுக்கு தான். நான் என்ன இங்கே வேறு பாரத பிரதமருக்காட்ட எடப்பாடி பழனிசாமி நிற்க போகிறாரு, நீங்கள் விட்டன்னு அவரை போய் ஹைலைட் அடக்கி விட்டுருங்க போல இருக்க. தமிழ்நாட்டுக்கு தான் அவரை வந்து சூழ்நிலை. அதை தமிழ்நாட்டில் இருக்கிற வாயை திறக்காமல் இருக்காரா? இது வரைக்கும் அண்ணா ஓபிஎஸ் அண்ணெல்லாம் நாங்கள்லாம் ஒன்று தாங்க. இது என்னங்க சும்மா ஓபிஎஸ் இருக்காரான்னு கேட்குறீங்க. நான் ஓபிஎஸ் அண்ணன் எல்லாரும் ஒன்று தாங்க. சரி, சொல்லியிருக்கலாமே. ஏற்றுக்கிற மனநிலையில் எடப்பாடி இல்லை. ஓபிஎஸ் பாஜக வேண்டாம், 2026 வரைக்கும் பாஜக வேண்டாம், 2029 பாஜக வேண்டாம்னு சொல்லி தன்னுடைய கோட்பாடெல்லாம் மாற்றிக்கிட்டு திரும்பி பாஜக அமித்ஷா கிட்டே போய் நிற்கிறவர் என் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனோட நாங்கள் 2 பேரும் ஒன்று தாங்க. அது ஒருங்கிணைப்பாளரோ இணை ஒருங்கிணைப்பாளரோ பொதுச் செயலாளருங்கிறத நாங்கள் எல்லாம் கூடி பேசிக்கிடுவோம்.
நான் ஓபிஎஸ் எல்லாம் ஒன்று தாங்க சரி, அவர் சொல்லி சொல்லலையே. சொல்லலையே. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் இந்த என்டிஏ கூட்டணியில் நம்ம இருக்க வேண்டாம்னு நாங்கள் சொல்கிறோம். புரிஞ்சுங்களா? அந்த மனநிலை இல்லாத ஒரு மனிதரை என்டிஏ கூட்டணி இதில் வச்சு நம்மள்ட்ட இருக்கிற அதிமுக உடைக்க பாஜக திட்டம் போடுதுங்கிறத பயங்கர குற்றச்சாட்டை தான் நாங்கள் இன்றைக்கி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்ட்ட வச்சு நம்ம வேண்டாமனே, நம்ம மக்கள் மன்றத்தை நாடுவோம், மக்களை தேடி நம்ம போவோம், மாவட்டமாக கூட்டம் போடுவோம், 234 தொகுதியிலையும் கள இறங்குவோம், மக்கள்கிட்ட நீதி கேட்டு நெடும்பயணம் போவோங்கிறது எங்களுடைய கருத்து. அந்த கருத்தை தான் நாங்கள் வச்சுருக்கோம். கலந்தாய்வு கூட்டத்தில் எல்லா அனைத்து மாவட்ட செயலாளர்களும் தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாருமே 99% இந்த முடிவில் தான் இருக்கிறாங்க. ஓபிஎஸ்ஸை பாஜக மதிக்கலை, ஓபிஎஸ்க்கு பாஜக துரோகம் செஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் கடந்த காலத்துலாம் பேசியிருந்தீங்க. இதெல்லாம் ஓபிஎஸ்ட்டை கொண்டு போனீங்களா? மற்றவங்களோட ரியாக்ஷன் என்ன? மற்றவங்களும் தான் சொல்கிறாங்களா? நான் இன்னும் ஓபிஎஸ் என்ன சின்ன பிள்ளையா, அரசியல் அனுபவம் தெரியாதவரா? எல்லாமே தெரியும், என்ன நடக்கு யாது நடக்கு. அதை வந்து செதற விட்டுறக்கூடாது. இப்போ கழிஞ்ச முறை ஒரு தர்மயுத்தம் நடந்தது, 8 மாதத்தில் முடிஞ்சிருச்சு. அடுத்தது இந்த தர்மயுத்தம் நடக்குது, 3 வருஷம் ஆகுது. அப்போது அந்த தர்மயுத்தத்தில் தனக்கு வேணும்னு சொல்லும்போது காலில் வந்து விழுந்துறாங்க. இந்த தர்மயுத்தத்தில் தனக்கிட்ட ஆதரவு இருக்குது, நம்ம இந்த ஆட்சி போகிறது வரைக்கும் இந்த ஆதரவில் நம்ம நடந்துக்கலாங்கிறனால இருக்காங்க. நாளைக்கு அடுத்த நிமிஷம் இந்த ஆட்சி வேணும்னு சொல்லும்போது கடைசி நேரத்தில் 10.5% கொடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணிக்கு வச்சது மாதிரி கடைசி நேரத்தில் அண்ணே நான் தான் உங்கள் தம்பி தானே, ஏதாவது ஒன்று சொன்னால் மன்னிச்சிட மாட்டேங்களான்னு சொல்லி கூட ஆனால் ஓபிஎஸ் அண்ணங்கிட்ட கால் வந்து விழுவார்ல. என்ன நடந்தாலும் ஒருபோதும் ஓபிஎஸ் டிடிவியை எடப்பாடி ஏற்றுக்க மாட்டான்றாங்க. அது அப்படி தானே சார் சொன்னார். நான் 2029 வரைக்கும் பாஜகவை ஏற்றுக்கிட மாட்டேன்னு சொன்னார், திரும்பி ஏற்றுக்கிட இல்லையா? எல்லாம் எங்கள் கூட கூட்டணி கட்சி அணிவகுத்து நிற்கினார். எந்த கூட்டணி கட்சியுமே இது வரைக்கும் போய் பேசலையே. அதனால் காலம் நேரம் எடப்பாடி பழனிசாமியோட மனமாற்றத்தை மாட்டும். அந்த மனமாற்றம் வந்தால் அதிமுக நாளை ஆட்சிக்கு வருங்கிறது எங்களுடைய கணக்கு. அமித்ஷா என்ன உறுதி கொடுக்காம நயினார் சொல்கிறதையும் அண்ணாமலை சொல்கிறதையும் கேட்டுட்டு எப்படி ஓபிஎஸ்ஸால் என்ன இருக்க முடியுது இந்தியா கூட்டணியில்? அதாவதுங்க, அமித்ஷா வந்து சொல்லணும், நீங்கள் சொல்கிற மாதிரி நயினார் நாகேந்திரன் அவர் வந்து ஒரு மாநில தலைவராக இருந்தாலும் அவங்க கட்சிக்கு பாஜக கட்சிக்கு அது ஒரு மாவட்ட செயலாளர் பதவி தான். அவர் பெரிய ஒன்று, அவரால் எந்த முடிவு எடுக்க முடியாது. அவர் சொல்கிறது கூட்டணியை அமைக்கிறதுக்கு மேலிடத்துலேருந்து உத்தரவு போட்டால் தான் அமைக்க முடியும். இது அவங்களுடைய சூழ்நிலைகள். அதனால் நம்ம தமிழிசை சொல்கிறது, ஒரு நயினார் நாகேந்திரன் சொல்கிறது, இல்லைன்னா அண்ணாமலை ஒரு கருத்தை சொல்கிறது, இதெல்லாம் கடந்து போய்கிட்டு நமக்கு இப்போ காலமும் நேரமும் தன்னை நிரூபிக்க வேண்டிய காலம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் கையில் இருக்குது. என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறி நிரூபிக்கும் காலமா? ஆமாம். என்டிஏ கூட்டணியில் நீங்கள் உள்ளே உட்கார்ந்துருந்துக்கிட்டு என்டிஏ தலைவரை வசைப்பாட முடியுமா சொல்லுங்கள்? இப்போ நானே பேச முடியல. ஏன்னா என்டிஏ கூட்டணி தலைவராக இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அண்ணன் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறோம், இந்நாள் வரைக்கும் இருக்கிறோம் சொல்லியிருக்காரு. இல்லை இருக்கிறோங்க. நான் அந்த என்டிஏ கூட்டணி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை நான் எப்படி திட்டுவேன்? திட்டாதீங்க. திட்டல. அவர் செய்கிற தப்பு நம்ம எப்படி பேச முடியும் சொல்லுங்க பாப்போம்? பொது வழியில் பேசுறது. நேற்று வர நம்ம எல்லாத்துலேயும் இவர் நமக்கு துரோகம் பண்ணிட்டாரு, துரோகி, சசிகலாமாவுக்கு துரோகம், இவருக்கு துரோகம், இவர் இதை செஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டோம். நாளைக்கு இவர் துரோகியே இல்லை நல்லவருன்னு சொல்லி நான் ஓட்டு கேட்டு போக முடியுமா? மக்கள் மத்தியில் போனால் நம்மளை காரி துப்பிட மாட்டாங்களா? அப்போ என்டிஏ கூட்டணியில் இருந்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் சொல்லி நம்ம அண்ணன் நயினார் நாகேந்திரன்னா ஓட்டு கேட்டு போகலாம். டிடிவி போகிறேன்றாரு, நான் போக தயாரின்றாரு சார். அவர் போவார் சார். அண்ணா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு வச்சுக்கிட்டு அவர் தனி கட்சியில் இருக்கார், அவர் போவார். அதிமுகவுடைய உரிமையை பாதுகாக்கிறதுக்காக ஒரு போராட்டத்தை நடத்திட்டு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எப்படி போவார்? ஒன்று, என்டிஏ கூட்டணியை விட்டு விலகிறோம். நாங்கள் பாஜக மோடிக்கு வரவேற்கிறோம். மோடி நல்லாட்சி பண்ணுறாரு சார். மோடி நல்லவருங்க. மோடியாக தான் நாங்கள் மோடிக்காக நாங்கள் ஒரு பழாப்பழத்தை தூக்கிட்டு போய் கூட ராமநாதபுரம் மோடி நல்லவர், அமித்ஷா கேட்டவர், எடப்பாடி கேட்டவரா? அதை நாங்கள் சொல்ல முடியாது சார். நாங்கள் வந்து ஆட்சியை தான் சொல்கிறோம், மோடியோட ஆட்சியை தான் சொல்கிறோம். நீங்கள் அமித்ஷா நல்லவரா, நிர்மலா சீதாராமன் நல்லவராங்களா நீங்கள் கேட்டால் நான் சொல்ல முடியாது. என்டிஏலேருந்து வெளியே வந்து நிரூபிப்போம் சார். என்ன நிரூபி? சுயேட்சையாக ஒரு பலாப்பழத்தை எடுத்து 35% ஓட்டு வாங்கினார்ல சார், வாங்கினாரா? அப்போ ஒரு மாத சொத்துக்கு ஒரு சொன்னால் 234 தொகுதியிலையும் களமிறங்குவோம், கட்டமைப்பை உருவாக்குவோம். தன்னை தேடி பாஜகவே நாளைக்கு எடப்பாடியை நம்ப முடியாமல் நம்மளை தேடி வருவாங்க. எப்படி வருவாங்க? இதே எடப்பாடி பழனிசாமி 2024 மோடி தான் நாளைய பாரத பிரதமர்னு சொல்லி மாலையெல்லாம் போட்டு பக்கத்தில் உட்காந்துருந்து நிகழ்வுகள்லாம் நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. அதுவே 2 வாரம் கழிச்சு என்ன சொன்னார்? பாஜக கூட கூட்டணியில் ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னாரு. திரும்பி இன்னைக்கு போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு, நாளைக்கு வெளியில போயிருவாரு. பாஜக அதாவது அவர் வந்து உள்ளாட்சி நல்லா புரிஞ்சிருங்க. அவர் ரெட்டையிலை சின்னத்துக்காக தான் இன்னைக்கு போய் பாஜக கூட சீன் போடுறாரு சார். அவருக்கு தேவை ரெட்டையிலை சின்னம். இந்த ரெட்டையிலை சின்னம் இல்லைன்னா
சார் என்னென்னா ரெட்டையில் சின்ன இல்லாமல் சக்கப்பழத்தை பலாப்பழத்தை தூக்கிட்டு போய் நிற்கலையா? எங்கள் ஊரில் சக்கப்பழம்பாங்க, அதனால தான் வந்துட்டு சக்கப்பழத்தை தூக்கிட்டு போய் நிற்கலையா? சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்கு இப்போ நம்பிக்கை இல்லை, இரட்டலை உங்கள்கிட்ட வருன்ற நம்பிக்கையே ஒருபோதும் இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு. 100% சொல்கிறேன். சின்ன முடக்கப்படும் படும் 100% படும். படும்போது அதிமுக பாஜக கூட்டணி அமித்ஷாவே கை தூக்கி காமிச்சு போயிட்டாரு, அப்புறம் சின்ன முடக்கப்படும்ன்றீங்க. அப்படி நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணி, அதனால நாங்கள் வந்து 2024 போல நாங்கள் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு சின்னத்தை கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா பாஜகவும் படுதோல்விக்கு போயிடும். எடப்பாடி பழனிசாமி 234 தொகுதியிலும் டெபாசிட் காலியாகிறார். நல்லா புரிஞ்ச படு மோசமான சூழ்நிலை தள்ளப்பட்டுருவாங்க. ஏன்னா 2024 தேர்தல் பாரத பிரதமர் மோடிக்கான தேர்தல், 2026 தேர்தல் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கான தேர்தல். இங்கே மக்கள் ரொம்ப தெளிவாக ஓட்டு போடுவாங்க. ஓபிஎஸ் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாதுன்றீங்களா? 100%. ஓபிஎஸ்ங்கிற ஒரு மூன்றெழுத்து இல்லாமல் இந்த அதிமுக ஆட்சியும் வராது, கட்சியை நடத்த முடியாது சார். ஆர்பி உதயகுமார் இருக்காரு, செல்லூர் ராஜ் இருக்காரு, காமராஜ் இருக்காரு, விஜயபாஸ்கர் இருக்காரு, போதும் நத்த மிஸ்ரன் இருக்காரு, போதும். இந்த இடம் ஓட்டு கிடைக்காம பார்க்கணும். நீங்கள் இந்த தடவை போய் ஓட்டு கேட்டு போங்களாம், அப்போ தெரியும் மக்கள் போடுவாங்க. அவங்கள 5 வருஷம் போட மட்டும் இல்லை, உங்களுடைய பேச்சு திறமைகள் அத்தனையும் நீங்கள் என்னெல்லாம் பண்ணி அந்த ஒரு இப்படி தான் சொல்லுவாங்க. ஏங்க அந்த அம்மா காட்டிய முகம் ஓபிஎஸ்ங்க, அவரை இவ்வளோ பாடுபட்டு அடையாளம் இருக்கு, அதெல்லாம் நீங்கள் பாருங்களா, அந்த காட்சிகள்லாம் மாறி அண்ணேன்னு வந்து எத்தனை பேர் வரப்போகிறாங்கன்னு பாருங்கள். இவர் இல்லாமல் தென் மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட தென் மாவட்டத்தில் இருக்கிற சூழ்நிலைகளில் ஒரு கிட்டத்தட்ட 10-12 மாவட்டங்கள் தொகுதி இல்ல. என்ன பிரச்சனை வந்தாலும் டிடிவி வந்து காம்ப்ரமைஸ் ஆகி அதே என்டிஏ கூட பயணிக்க விரும்புறாரு. வெறும் ஓபிஎஸ் மட்டும் வெளில வந்து என்ன தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் பெருசா? டிடிவி சாரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் கேட்டுருக்கேன். 2021 பலம் கொண்டு இருந்தார். ஒரு 20 தொகுதியை அவர் வந்து தோல்விக்கு காரணமா இருந்தார். இப்ப அவர்கிட்ட அந்த ஆட்கள் கிடையாது சார், எழுதி வச்சிருங்க. எல்லாரும் அங்க போயிட்டாங்க, எல்லாத்தையும் எடப்பாடி உறிஞ்சி எடுத்துக்கிட்டாரு. உங்க இருந்து உறிஞ்சலையா? இங்க இருந்து உரியலையே. இங்க நீங்க பாருங்க, தொண்டர்கள் அப்படித்தானே இருக்காங்க. இங்க நிர்வாகிகள் யாருக்குன்னு ஓடி போயிட்டாங்க. நிர்வாகிகள் தான் கூப்பிட்டோன்னா பிஸ்கட் கொடுத்தோன்னா ஓடி போயிட்டாங்களே. தொண்டைங்கையும் போலியா? ஏன்னா தொண்டருக்கு அங்கே மரியாதை கிடைக்காதனால தான் தொண்டை இங்கே அண்ணனை தம்பி இருக்கான். அதனால இந்த தொண்டர்களை எல்லாம் இவர் ஏமாத்திட்டு அண்ணன் போக மாட்டார். இந்த தொண்டர்களை காக்கிறது தான் அந்த உரிமை மீட்பு. அதனால கண்டிப்பாக வந்து அவர் தொண்டர்களை காப்பாற்றுறதுக்காக அதனுடைய பணி செய்வார். கடந்த கூட்டத்தில் வந்து அடுத்த கூட்டத்தில் முடிவு செய்ய போகிறோம், என்டிஏ கூட்டத்தில் தொடர்றதா வெளில போகிறதான்றதை அடுத்த கூட்டத்தில் முடிவு செய்ய போகிறோன்ற மாதிரி செய்திகள் வந்துச்சு. இப்போ வரப்போகிற கூட்டத்தில் வெளில வந்துடுவீங்களா என்டிஏ விட்டு? இல்லை, கலந்தாய்வு கூட்டம் முடிஞ்ச பிறகு இப்போ சென்னையில் ஒரு கூட்டம் வச்சாங்க. அதில் ஏதோ சொல்லியிருக்காங்க, அடுத்த கூட்டம் வைக்கிறாங்க பேசுகிறாங்கன்னு சொல்லி வந்திருக்கு. அதிகபட்சம் தேர்தல் வேணா புறக்கணிப்பார், என்டிஏ விடலாம் வெளில வர மாட்டார். இல்லைங்க, அதாவது என்டிஏ விட்டு வருவார். வருவார். நாங்கள் தொண்டனா பார்க்குறோம். அண்ணன் பண்டூர்ட்டியார் அண்ணனோட ஆசையும் அதுதான். என்ன பண்டூர்ட்டியார் அண்ணன் ஆசையும், தன்னை மதிக்காத பாஜகவை நம்பி இனிமேல் இருந்து பிரயோஜனம் இல்லை, நம்ம என்டிஏ விட்டு நம்ம வெளியில் வருவோம், நம்ம மக்களை சந்திப்போங்கிறது அண்ணன் பண்டூர்ட்டியார் அவர்கள் மனதில் இருக்கிறதும் அதுதான். அதை அண்ணன்கிட்ட வெளிப்படைப்படுத்தியிருக்கிறாரு. அதனால கண்டிப்பாக வந்து என்டிஏ விட்டு வெளியில் வரும். வெளியில் வந்து விஜயோட கூட்டணி வைக்கிறீங்க அப்படியா? அது காலமும் நேரமும் சூழ்நிலைக்கு தகுந்தாலும் மாறும். ஓபிஎஸ் சிங்கப்பூர் போயிருக்காரு, விஜயும் 2 நாள் சிங்கப்பூர் போக போகிறாரு, அங்கே கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்க போகுதுன்றாங்களே, அப்படியா? இருக்கலாம். எதனால்? ஆனால் அவர் உடல்நிலையை ஏதோ பரிசோதிக்க போகிறாரு, களத்து வெளியே ஏதோ ஏற்கனவே பண்ணிட்டு வந்தார். அது ஏதோ 2-3 வருஷம் ஆகிட்டு அதுக்காக ஒரு மீண்டும் ஒரு செக்கப்புக்கு போயிருக்கிறதா தான் நான் அறிஞ்சேன். நீங்கள் சொல்ல போல் நடிகர் விஜயும் சிங்கப்பூரில் சந்தித்து பேசுகிற மாதிரி இருக்கலாம். இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இல்லையா? இருந்தால் தப்பா? இப்போ திமுக கூட்டணியில் அதிர்த்திருக்க கட்சிகள் ஓபிஎஸ் எல்லாம் சேர்ந்து விஜயோட அணிக்கு போக வாய்ப்பு இருக்குது. அது ஒரு அதான் சார் சொல்கிறேன். அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் என்டிஏ விட்டு வெளியில் வந்தாலே இந்த அதிமுகவில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள், இந்த பிஜேபி வேண்டான்னு சொல்கிற தலைவர்கள், அவங்களே அண்ணன் பின்னாடி வர்றதுக்கு தயாராக இருக்காங்க. சொல்கிறேன், பெரிய பெரிய தலைவர்கள் நீங்கள் பார்ப்பீங்க. யார்? ஜெயக்குமார் சொல்கிறீங்க? யார் வேணாலும் இருக்கலாம். ஏன் ஜெயக்குமார் அண்ணன் வந்தால் என்ன தப்பா? ஏன்னா அண்ணன் தம்பிக்குள்ள 1000 சண்டை போடுவோம் சார். கஷ்டம்னு ஓடி வந்தால் எந்த அண்ணனாவது தம்பியை தூர விலைக்கு இருக்காங்களா குடும்பத்தில்? நீங்கள் ஒத்துங்க, அண்ணன் தம்பிக்குள்ளே 1000 வாய்க்கா வரப்புக்காக சண்டை போடுவோம். ஆனால் அண்ணன் சொல்லி ஓடி வந்தால் எந்த அண்ணனாவது விரட்டி விட்டுருக்காரு? அதுபோல தான் என் அண்ணன் ஓபிஎஸ் விரட்டி விட மாட்டார். அம்மாவும் அப்படி தானே செஞ்சாங்க. ஏன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தானே செஞ்சாங்க.
நான் மந்திரக்கோயில் மைனராக இருந்த நாஞ்சில் மனோகரன் இங்கேயும் இருந்தார். இங்கேருந்து கருணாநிதிக்கிட்ட போவார், அங்கேருந்து இங்கே வருவார், திரும்பி இங்கே வரும்போது ஏற்றுக்கிற இல்லையா? அதுபோல் எத்தனை பேரை பார்க்கணும். நெடுஞ்செழி அண்ணன் எங்கே இருந்தார்? எம்ஜிஆருக்கு எதிராக குரல் கொடுக்கலையா? அண்ணன் செம்மலை எம்ஜிஆருக்கு எதிர்த்தால சுயேட்சை சின்னத்தில் நின்று ஓட்டு போட்ட பிறகு திரும்பி வான்னு சொல்லி உள்ளே சேர்த்துக்கலையா? இதுதாங்க மறப்போம் மன்னிப்போங்கிற முறையில் அண்ணா காட்டிய வழியில் அதிமுக தொண்டனாக செயல்படுவது. அதனால அண்ணன் நாளைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியோட செயல்பாடுகள் பிடிக்காத 2ஆம் கட்ட தலைவர் அண்ணன் ஜெயக்குமாராக இருக்கட்டும், இல்லை சிவி சண்முகமாக இருக்கட்டும், இல்லைன்னா இதை பிடிக்காதவர்கள் நிறைய பேர் பிஜேபியால் நம்ம வளர மாட்டோம் சொல்கிறவ வட மாவட்டம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் இந்த ஏரியாக்களில் இருக்கிற மாவட்டங்களை சேர்ந்தவர்கள், பிஜேபியால் வளர்ச்சி இல்லாத மாவட்டங்கள். அதனால் அவங்கெல்லாம் வந்து எதிர்த்து அண்ணன் தேர்தல் காலத்தில் நாங்கள் உங்களுக்கு கை கொடுக்குறோம். அதுக்கு தான் சொல்கிறேன், 234 தொகுதியிலையும் நம்ம களரகணும். எடப்பாடி பழனிசாமியே பாஜக ஏமாற்றி கடைசி நேரத்தில் விஜயோட போவார் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. நீங்களும் விஜயோட போக ஆசைப்படுறீங்க, 2 பேரும் போட்டி போடுறீங்களே. ஏங்க எடப்பாடி பழனிசாமி போகிறதா இருந்தால் நீங்கள் அங்கே ஒரு பிரச்சனை வரும். எப்படின்னா முதல்வர் பதவி அதை விஜய் ஏற்றுக்கிட மாட்டார். நல்லா புரிஞ்சுது. இங்கே அண்ணன் வந்து முதல்வர் பதவிக்கு ஆசைப்படலையே சார். இவர் அண்ணனை பொறுத்த வரைக்கும் கட்சியை மீட்டெடுக்கிற பிரச்சனையே இல்லை சார். அதிமுக இப்போ கூட நாளைக்கு சொல்கிறேன் சார், எடப்பாடி பழனிசாமி புரட்சி தலைவர் ஒத்த விதியை மாற்றி நான் செய்த இந்த பொதுச் செயலாளர் பதவி எனக்கு வேண்டாம், தொண்டர்களால் நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நான் இந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு வாரேன், இந்த புரட்சி தலைவர் ஒத்த விதியை மாற்றி சதி வேலை பண்ணி பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லும் சொன்னது அத்தனையும் நான் வந்து மறுப்பு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லட்டும் சார். அண்ணன் கட்சியே வேண்டாம்னு ஒதுக்கி போய் உட்காருவார் சார். அப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு நல்ல ஒரு கையில் கட்சி இருந்தால் அதை கண்டு சந்தோஷப்படுறவர் அண்ணன் தான். நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க. அவர் முதல்வர் ஆசைப்பட்டிருந்தா இணையும் போது தனக்கு 2 வருஷம் நீங்கள் 2 வருஷம் அப்போவே பேரம் பேசியிருக்கலாம். 1. 2வது அந்த கூவத்தூரில் நடக்கும்போது நான் உண்டு. பிப்ரவரி 7ஆம் தேதி அன்னைக்கு அண்ணன் வீட்டில் எத்தனை கான்ட்ராக்டர்கள் வந்து நின்னாங்க தெரியுமா? ஒரு நிமிஷம் அவர் சொடக்கு விட்டுருந்தாருன்னா அன்னைக்கு கூவத்தூரில் இருக்கிற அத்தனை வரையும் தூக்கிட்டு வந்திருப்பாங்க. எத்தனையோ கான்ட்ராக்ட் விதைக்கிறதுக்கு நின்னாங்க. அதெல்லாம் வேண்டான்ட்டார். அந்த காசு கொடுத்து யாரையும் விலை கொடுத்து யாரையும் வாங்க விருப்பப்படலை. சண்முகநாதன் பிடிக்காமல் ஓடி வந்தார், ஏன் பஸ்ஸில் ஓடி வந்து இறங்கி வந்தார், நம்ம தான் கூப்பிட்டோம். இப்படி ஒவ்வொரு அமைச்சர்களாக தான் வந்தாங்க. எத்தனை எம்பிக்கள் தன்னால் தான் வந்தாங்க ஒழிய யாரையுமே அவர் போய் அழைச்சி வாங்கன்னு கூப்பிடலை. 2வது தர்மயுத்தம் இவர் போட்டார், தர்மருக்கு போட்டார். அவங்க வந்து கேட்டார், நான் இவ்வளோ நாள் விட்டு கொடுத்துட்டேன், தொண்டர்களுக்காக ஆளுக்கு பாதி தொண்டர்களை நியமிங்க தான் சொன்னார். நல்ல புரிஞ்சுங்க. பொதுக்குழுக்கு முன்னாடி நீ பாதி நான் பாதி, மாவட்டத்தை 2ஆ பிரி, 3ஆ பிரி, அதில் 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் கொடுங்கன்னு சொன்னாங்க. சிவி சண்முகத்துக்கு முடியாதுங்கிறாரு, எஸ்பி வேலுமணி, இப்படி ஒரு சில தலைமையில் இருந்து அதிகாரம் பண்ணவங்க முடியாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடியால் பிரிக்க முடிஞ்சுதான்? அப்போ அது ஒரு ஆளுமை இல்லை. நல்லா புரிஞ்சுருங்க. ஒரு சில மாவட்டத்தை பிரிச்சிருக்காரு, ஒரு சில மாவட்டத்தை பிரிக்க முடியல அவரால். இதான் சொன்னாரு. எனக்கு முதலமைச்சர் பதவி மேலே ஆசை இல்லை, ஒருங்கிணைப்பார் இணை ஒருங்கிணைப்பு பதவி மேலே ஆசை இல்லை, நான் கட்சியில் சேர தயார்னா எடப்பாடி சேர்த்துக்க போகிறாரு. ஒன்று சொல்லிட்டா, அவர் முதலமைச்சர் மேலே ஆசைன்னு என்னைக்காவது சொன்னார் அவங்கள்ட்ட? நான் இன்னைக்கு சொல்கிறேங்க, தமிழ்நாட்டில் 2 பேர் தாங்க. தமிழ்நாட்டில் முதலமைச்சருக்கு மேலே ஆசை இல்லாத மனிதர்கள் 2 பேர் தான். எங்கள் தலைவர் புரட்சி தலைவர் கூட திராவிட முன்னேற்றத்துக்கு அடுத்தாலும் முதல்வராக வருவேன்னாங்க. அம்மா வந்து சட்டமன்றத்தில் நான் மறுமுறை இந்த சட்டமன்றத்துக்கு வரதா இருந்தால் முதலமைச்சராக தான் வருவேன்னாங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஆனால் 2 பேர் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் பதவியே வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டது. 1 பெருந்தலைவர் காமராஜர், அவர் இந்த முதலமைச்சருக்கு பதிலாக கட்சி பணிகளை செய்வோம், நம்மெல்லாம் மூத்தவங்க செய்வோம், 2வது அடுத்த ஆளுக்கு நம்ம விட்டு கொடுப்போம்னு சொல்லி தான் அவர் அந்த முதலமைச்சர் வேண்டான்னு சொல்லி போனவர். அதுக்கு அடுத்தது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான். என்டிஏ கூட்டணியில் இருக்கீங்க. பாஜக சார்பில் மதுரையில் முருகர் மாநாடு போட்டிருக்காங்க. மதவாதத்தை தூண்டிவிடும் வரைன்னு திமுக விமர்சிக்குது. எப்படி பார்க்குறீங்க? முருகரை கும்பிட்டா மதவாதம்னு சொன்னால் எனக்கு அது புரியலை. முருகரை கும்பிட்டா தமிழோட புரட்சிங்கிறது தான் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரிஞ்சது திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை கிளப்பிட்டு அடுத்து முருகர் மாநாடு. அதாவது நான் என்ன சொல்கிறேன், திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை என்னை பொறுத்த வரைக்கும் திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனைக்காக உள்ளது அந்த கதை வேறு. இன்றைக்கி வந்து அங்கே ஒரு வேல் மாநாடு, தென் மாவட்டங்கள் எல்லா மாவட்டத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு 5 லட்சம் பேர் கந்த சஷ்டி கவசம் படிக்கிறாங்க. அது ஒரு இது வரும்போது ஒரு இந்துக்களோட ஒரு எழுச்சி நான் என்ன சொல்கிறேன், எழுச்சின்னு சொன்னால் அது மதவாதத்துக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் ஒரு இந்து, முருகரை விருப்பப்படுறேன், அதனால் உடனே நான் எழுச்சியாகி போயிட்டு எனக்கு இருக்கிற கிறிஸ்தவ நண்பர்களையும் இஸ்லாமிய சமுதாயங்களை வெறுத்துருவேனா? நாளைக்கு அவன் பக்ரீத்துக்கு ரம்ஜானுக்கு கூப்பிட்டா நான் வீட்டில் போய் சாப்பிடுவேன். இந்து முன்னணி கூட்டுற மாநாட்டில் மதவாதம் இருக்காதுன்றீங்க?
சார் இந்துங்கிறது வேறு சார். இந்துங்கிறது தன்னுடைய மத உணர்வை காட்டுறதுக்காகவும், அதாவது கோவிலுடைய புறநமைப்புக்காக அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள், ஒரு எழுச்சிக்காக செய்கிறாங்க. அதுவே ஓட்டாகுங்கிறது நீங்கள் நினைக்காதீங்க. அது பாஜக தவறான கண்ணோட்டத்தில் செஞ்சால் அது தவறான செயல்பாடு. சரியா தவறா பாஜக செய்கிறது? இது பாஜக செய்யலைன்னு தானே சொல்கிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பாஜக இதில் கிடையாதுங்க, இது இந்து சமயத்தின் மூலமாக நடக்கிறது. நான் இங்கே அரசியல் கூட பேச மாட்டேன்னு சொல்லி நயனார் நாகேந்திரன் பேட்டி கூட கொடுக்காம எழுப்பி போகிறாரு. யோகி ஆதித்யநாத் வர்றாரு, பவன் கல்யாண் வர்றாரு, நயனார் நாகேந்திரன் இருக்க போறாரு. நான் என்ன சொல்ல, யோகி ஆனந்த் வரட்டும், என் பிரதமர் மோடி கூட வரட்டும், ஒரு இந்து, அதாவது தமிழ்நாட்டில் ஒரு இந்து கலாச்சாரமாக இந்து மாநாடு நடந்தால் தவறா? ஆன்மீக மாநாடு அல்லது அரசியல் மாநாடுன்றாங்க. ஆன்மீகமாகவே நடக்கிறது தவறான்னு கேட்குறேன். அப்படி பார்க்க போனால் கிறிஸ்தவர்கள் மாநாடு நடக்கு, இஸ்லாமியர்களோட மாநாடு நடக்கு, அப்போ அது தவறு இல்லையா? அதுவும் இந்த தமிழ்நாட்டில் வைக்கக்கூடாது. அதுவும் ஒரு ஜாதி உணர்வு தானே. மதத்தின் பேராக வைத்திருக்க ஜாதி சமுதாயத்தை கட்சியில் கூட்டணி வைப்பதே தவறு. இல்லை, பாஜக நோக்கம் உண்மையாகவே நட நோக்கமா, ஆன்மீக நோக்கமா? இது பாஜக நோக்கமா, இந்து சமுதாய மக்களுடைய நோக்கமா? அதுதான் இந்து முன்னாடிக்கு பாஜக என்ன பெரிய வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருக்குல்ல, என்ன இருக்கு? அப்படி இருக்குல்ல. நீங்கள் அதாவது ஆர்எஸ்எஸ்ன்னு ஒரு கட்டமைப்பு தனி இது. இந்து இப்போ நீங்கள் கோயிலில் எடுத்துட்டிங்கன்னா இந்து முன்னணியினர் நடத்துகிறது ஒரு இது இருக்கும். அங்கேயே பாஜகவை பிடிக்காதவன் இருப்பான், அந்த கட்சியை பிடிக்காதவன் கூட இருப்பான். நீங்கள் அப்படி பார்க்கணுன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் பாஜக தான் எனக்கு ஆட்சி செய்யணும். ஏன் பாஜக இன்னைக்கு 40 நாடாளுமன்ற தொகுதியில் ஒன்று கூட வெற்றி பெற முடியல? என்டிஏ கூட்டணி அண்ணாமலையே தூக்கி வெளியில் போட்டு போட்டாங்க. என்டிஏ கூட்டணி வெளில வருன்றீங்க, ஏன்னா அந்த மாநாட்டை ஆதரிக்கிறீங்க. மாநாடு இந்து சமய மாநாடுக்கு ஆதரிக்க, நாங்கள் இந்து சமய மாநாடையும் நாங்கள் ஆதரிப்போம், கிறிஸ்தவ மாநாடையும் ஆதரிப்போம், இஸ்லாமியர் மாநாடு வச்சாலும் நாங்கள் ஆதரிப்போம். எங்களுடைய கட்சி கொள்கை அப்படி தான். நான் சாமி கும்பிடுவேன், ஆனால் கும்பிட்றவனை கும்பிடாதன்னு சொல்ல மாட்டேங்கிறது எங்களோட தலைவர், புரட்சி தலைவர் காட்டிய வழி. நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க. அதுக்கு நான் பல உதாரணங்களை இதே பிரச்சனை அவர் தொல் திருமாவளவன் விபூதியை பூசிக்கிட்டு திரும்பி அழிச்சார். அதுக்கு நான் என்னோட முகநூல்லையே நான் பதிவு போட்டிருக்கேன். அவரோட இஷ்டம் தானே, அவரோட இஷ்டம் தான். அப்படிப்பட்ட அழிக்கிறதுக்கு அவரோட இஷ்டம்னா நீங்கள் கோயிலில் போய் கோயிலுக்கு போகிறாரு. நான் என்ன சொல்லி அங்கே போய் பரிவட்டம் கட்டுறது, விபூதி வைக்கும்போது எனக்கு பரிவட்டம் கட்டுறது, விபூதி வைக்கிறது பிடிக்காது, மாலை போடுறது பிடிக்காது. நான் இறைவனை மட்டும்தான் பார்க்க வந்திருக்கேன். இல்லைங்க, அப்போ நான் என்ன சொல்ல, அந்த விபூதியோட நீங்கள் அந்த கோயிலுக்கு உங்களோட ஃபோட்டோ எடுக்கிறதுல உங்களை எங்கே அங்கே சிறுமைப்படுத்துது? ஏன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கேபி சுந்தரம்மாள் குங்குமம் வச்சா அதோட தான் நான் பேட்டி கொடுத்துருக்காரு. அதை எவ்வளோ இருக்க தேவர் சின்னப்பா தேவர் கூட்டிகிட்டு போய் புரட்சி தலைவருடைய வரட்டம் சொல்லி மருதமலையில் கம்ப்ளீட்டாக விளக்குகளை போடுறதுக்கு புரட்சி தலைவரே செஞ்சுருக்காரு. கொல்லூர் முகாம்பிகையில் வாள் எடுத்து கொடுத்தாரு, தாயாட்டு பார்த்தாரு. நான் என்ன சொல்கிறேன், அந்த செய்யும்போது இந்து சமுதாய இந்து மக்களுடைய உணர்வை புண்படுத்துகிற மாதிரி இருக்குது, அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது, அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அது அது யாராக இருந்தாலும் ஏற்றுக்கிட முடியாது. நீங்கள் உள்ளேயே சொல்லிடுங்க, கோயிலுக்கு போங்க, வேண்டாம் நாங்கள் சொல்லலை, சாமி கும்பிடுங்க, அது உங்களுடைய இது, நாங்கள் வேண்டாம்னு செருக்கலை. திருமாவளவனா கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, இவரா கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, நாங்கள் யாரையும் சொல்லலை. கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க, உங்கள் மனக்குறைகளை நிவர்த்தி பண்ணுங்கள், வாங்க. அங்கே விபூதி பூசுகிறாங்களா, விபூதியை தந்தாங்களா, கீழே வச்சுருங்க. இல்லை அந்த மாலை போட்டாங்களா, இல்லை வேண்டாம். பரிவட்டம் கட்டுறாங்களா, வேண்டாம். பரிவட்டம் கட்டி மாலை போட்டு ஊதி பூசி வலம் வரும்போது ராஜ அலங்காரத்தோடு தெரியுறீங்க. வெளியில் எல்லாத்தையும் கலத்திக்கிட்டு உடனே இதை அழிச்சுக்கிட்டு நான் ஃபோட்டோக்கு செல்ஃபி கொடுக்குறேன்னு சொல்கிறது அந்த நடிப்பான அரசியல் வேண்டாங்கிறோம். அந்த ஒரு தலைவருக்கு அழகு இல்லைங்கிறது எங்களுடைய கருத்து. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அது பண்ணும்போது இந்து உணர்வோட நான் இன்றைக்கி முருகரை கும்பிடுவேன், கோயிலை கும்பிடுவேன், சிவனை கும்பிடுவேன், நான் நெத்தியில் பொட்டு வைக்கக்கூடியவேன். எனக்கு அந்த உணர்வு ஒரு தவறான உணர்வு வரும்போது அது தேர்தல் நேரத்தில் கண்ணில் நிற்கும். புரிஞ்சுட்டீங்களா? அது எனக்கு மட்டும் இல்லை, அண்ணன் திருமாவளவன் கூடாலேயே இருக்கிற இந்து சமுதாய மக்களும் நாளைக்கு அதை உணர்வாங்க. பாமக நடக்கிற பிரச்சனை உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு போலயே, அனுபவிக்கிட்டோம், எங்களுக்கு பண்ணாங்க அவங்களுக்கு நடக்குதுன்னு. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியை நான் குறை சொல்லலை. நீங்கள் அதாவது நிறைய பேர் அதான் கேட்டாங்க. நான் ஒரு 2-3 ஊடகத்தில் நான் பேசுகிறேன். அதாவது நம்ம என்ன சொல்லுவது, ரொம்ப நேரம் காலம். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி அன்னைக்கு 10.5% வாங்கி தென் மாவட்டத்தில் இந்த சூழ்நிலைகள்லாம் வந்தது. அதுக்கு கடந்த காலம் அம்மாவோடைய பிரச்சனைகள் அதெல்லாம் நான் நிறைய சொல்லியிருக்கேன். அப்போ அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இந்த தோல்விக்கு காரணம் என்னங்கிறபோது இந்த 10.5% கொடுத்தனால தென் மாவட்டத்தில் நமக்கு ஒரு பெரும் பாதிப்புன்னு சொல்லும்போது
ஒரு 3 முறை முதல்வராக இருந்தவர், ஒரு வயதில் அவருடைய தந்தையை போல் உள்ளவர். அவரை பார்த்து ஓபிஎஸ் செல்லா காசு, அவரை வேறு மாதிரி எவ்வளோ வசைப்பாட முடியுமோ, அவர் இனி அரசியலில் எடுபடாது, பண்ண முடியாது, அவரை ஓரங்கட்டிட வேண்டியதான்னு சொல்லி ஒரு வசைப்பாடுன சொற்கள் இருந்தது. அதை வச்சு நான் முகநூல் பதிவு போட்டேன். அண்ணன் புகழேந்தி வந்து ப்ரெஸ் மீட்டு கொடுத்தாரு. ப்ரெஸ் மீட்டு கொடுத்த அன்னைக்கு அவரை தூக்கிட்டாங்க. இரவு என்ன அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் டீனர் வீட்டில் கூப்பிட்டு கோலப்பன் உங்களையும் சேர்த்து கட்சியை தூக்க சொன்னாங்க, இந்த பதிவு போடுறதெல்லாம் நிப்பாட்டிருங்கன்னாரு. எதுக்காக? அன்புமணி ராமதாஸ் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை வசைப்பாடிய சொன்ன காரணத்துக்காக எடுத்தாங்கன்னு சொல்லும்போது அந்த உணர்வு எங்கள் நெஞ்சில் வந்து ஒரு கரு விஷத்தை மாண்ட மாதிரி மனசுக்குள்ளே இருந்து, இன்றைக்கி அவங்க அப்பாவே எப்படி பேசுகிறாரு தான் மகனை பற்றி சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷம் இல்லை, தன் தந்தையை இந்த மாதிரி கஷ்டப்படுத்தியிருக்காரு, தன் தாயாரை இந்த மாதிரி பாட்டில் எடுத்து அடிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஒரு தந்தை மகனை பற்றி சொல்லும்போது ஒரு தந்தை வயது உடைய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே அன்னைக்கு இவர் இப்படி பேசினாருங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே தோன்றுனனால அவர் சொன்ன செய்தியை மட்டும்தான் நான் சொல்கிறேன் ஒழியா எனக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மேலே வருத்தம் கிடையாது, வன்னிய சமுதாயத்துக்கு மேலே எந்த குறையும் கிடையாது. அதெல்லாம் நண்பர்கள், எனக்கு இன்றைக்கும் நண்பர்களாக இருக்காங்க. நான் இன்றைக்கும் அந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்கேன். அண்ணன் பண்டூர்ட்டியார் அண்ணன்லாம் அந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்காகவே உழைச்சி யானை சின்னத்தில் வந்து இறங்கின முதல் நம்பர், உங்களுக்கு முதல் பாட்டாளி மக்கள் சின்னத்துக்கு அங்கீகாரத்தை பெற்று கொடுத்தவர். அன்னைக்கு நான் அண்ணன் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறவன். அதனால் எனக்கு வந்து சமுதாயத்துக்கு மேலேயோ ஜாதிக்கு மேலேயோ பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் மேலேயோ வெறுப்பு இல்லை. நம்ம அன்புமணி ராமதாஸ் பெரியவங்களை எப்படி பேசணும், தன்னுடைய சொற்கள் தன் தகப்பனார் அவர் பேசினாரோ பேசலையோ, உண்மையோ பொய்யோ, ஆனால் அவர் வந்து வயதில் மூத்த ஐயா ராமதாஸ் சொல்கிறாரு. அவர் சொல்லும்போது பல மன கலக்கத்தில் பேசுகிறார், அது உண்மை. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்புமணி ராமதாஸான்னு கேட்டால் பெரும் சக்தி இன்றைக்கி ராமதாஸ் ஐயாவுக்கு மேலே தான் இன்றைக்கி மக்கள் மனசில் இருக்குது. ஏன்னா அவர் உழைச்சவர். இப்போ அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அப்படி தான் உழைச்சார், கஷ்டப்பட்டார். அவர்கிட்ட இருந்து எடப்பாடி பழனிசாமியை பிடுங்கிட்டார் பொதுச் செயலாளர். அதுபோல் தான் தகப்பனார்கிட்ட இருந்து எடப்பாடி பழனிசாமி எப்படி பிடுங்கினாரோ அதுபோல் அன்புமணி ராமதாஸ் ஒரு பொதுக்குழு கூட்டம்னு பேரில் ஒவ்வொரு இடமா கூட்டி அந்த கட்சி அபகரிக்க நினைக்கிறாரு. அப்போ இந்த வாழையாக எங்கே சுற்றுதுன்னு நீங்கள் பாருங்கள். நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க. அண்ணா மறைவுக்கு பிறகு கருணாநிதியை அமர வைக்கணும்னு புரட்சித் தலைவர் போராடுவார். அந்த போராட்டத்தில் இருந்த புரட்சித் தலைவரை தூக்கி வெளியே போட்டு கருணாநிதி தானே உருவாக்கிட்டார் ஒரு தலைவராக. அன்புமணி ராமதாஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் சின்ன பருவத்திலேயே அவர் ஐயா ராமதாஸ் எவ்வளவு இந்த கட்சியை பலனை கொண்டு வந்திருப்பாருன்னு தெரியும், எவ்வளோ உழைச்சிருப்பார். இவர் படிச்சுட்டு இருக்கிற காலத்திலே அவர் எவ்வளோ உழைச்சிருப்பார், எவ்வளோ வன்னிய சமுதாய மக்களை ஆதரவை உருவாக்கியிருப்பாருங்கிறது நாங்கள்லாம் பார்த்தவங்க. அப்படி ஒரு காலகட்டத்தில் வளர்ந்த மனிதர் இன்றைக்கி அவருக்கு எதிராகவே நீங்கள் வந்து அங்கங்கே பொதுக்குழு கூட்டங்கள் நடத்துகிறீங்க. நல்லா புரிஞ்சுருங்க. அப்போது அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமியும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களால் தான் நம்ம 4 ஆண்டு காலம் பயணிக்க முடிஞ்சதுன்னு தெரிஞ்சும் அவரை தூக்கி வெளியில் ஒரு பொதுக்குழுவை வச்சு தூக்கி போட்டுட்டு அப்படியே இதை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சர்க்குலேஷன் இருக்குது. இந்த குறைகளை தான் நான் எடுத்து அதாவது இந்த கேப் கிடைக்கிற நேரத்தில் தான் சொல்ல முடியும். நாளைக்கு ராமதாஸ் இவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இணைஞ்சிட்டாங்கன்னு வைக்கலாம், அதுக்கு கூட நான் சொல்ல முடியாது. எங்களுக்கு அந்த கேப் கிடைக்கும் போது தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை சொன்னதை வசப்பாடியதை சுட்டி காட்ட முடியும். நாங்கள் அது வந்து குறையா சொல்ல சுட்டி காட்டணும், அவ்வளோதான். அண்ணன் இனிமேல் யாரையும் இப்படிலாம் பேசாதீங்க, நம்ம ஒருத்தருக்கு குழி பறைச்சா நம்ம பின்னாடி இருந்து ஒருத்தர் நமக்கு குழி பறைச்சிருவோங்கிறத நாங்கள் எடுத்துக்காட்டாக சொன்னோம், அவ்வளோதான். இதில் வேறு யாரையுமே நான் வந்து தரந்தாழ்த்தி பேசுகிறதுக்கு பேசலை. நன்றி சார், உங்களுக்கு மிக்க நன்றி. Subscribe to One India and never miss an update.